அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு 3-4 நாளாக ஷேர் மார்க்கெட் ஒரு டவுன்லாம் போய்கொண்டிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா விதித்த வரி. அமெரிக்கா வரி விதிக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, அவைகள் ட்ரேட் டெபிசிட்ல இருக்கணும். அதாவது அவைகள் இம்போர்ட் பண்ணுற பொருள் கூடவா இருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருளை விட. அதாவது நார்மலாக அவைகள் 2.5 ட்ரில்லியன் இம்போர்ட் பண்ணினோம்டா எக்ஸ்போர்ட் பண்ணுறது 1.5 அது இருக்குது. அதால் 1 ட்ரில்லியன் அளவு டெபிசிட்டிவ் இருக்குது. அதை ஈடு செய்கிறதுக்காகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் கவர்மெண்ட் என்ன செய்திருக்கணும்டா 180 நாட்டுக்கு எதிராக வரியை விதிச்சிருக்கணும். அந்த வரியில் சில எக்ஸாம்பிளை நான் இதில் காட்டியிருக்கிறேன். சைனாக்கு எதிராக அவையில் 34% வரியை விதிச்சிருக்கணும். அதே மாதிரி யூரோப் யூனியனுக்கு எதிராக 20%, வியட்நாமுக்கு எதிராக 46%, அப்படியே வந்தால் இலங்கைக்கு எதிராக 44%. இலங்கை 3 பில்லியன் யூஎஸ் டாலருக்கான எக்ஸ்போர்ட்டை அமெரிக்காவுக்கு செய்யுது. அதில் பெரும்பாலும் ஆடை சம்பந்தப்பட்டது தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. அதை விட ரப்பர்ஸ், தேயிலை, கோப்பி, கிளவுஸ் அப்படியான இதுகளை எக்ஸ்போர்ட் பண்ணுது. அதால் தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ் பெருசாக டவுனாக இருக்குது. எக்ஸாம்பிளாக சொன்னால் ஹெலா க்ளோத்திங், டிஜே, ஹேலிஸ் ஃபேப்ரிக் இவன் பெரியங்கிற டவுனாக இருக்குது. அதே மாதிரி க்ளவுஸ் செய்கிறேன்டா டிப் ப்ராடக்ட், பிளான்டேஷன்ஸும் அதாவது ரப்பர் ப்ராடக்ட் செய்கிற பிளான்டேஷனும் டவுனில் இருக்குது. இன்றைக்கு ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்டில் போயிருக்கு. எல்லா நாட்டு ஷேர் மார்க்கெட்டையும் பார்த்தா இன்றைக்கு எல்லாம் ப்ளஸ் எல்லாம் போயிருக்கு. இதில் கூடுதலான ப்ளஸ் பாயிண்டில் வந்திருக்கிறது ஜப்பான் 6.21 இருக்குது. அதே மாதிரி எங்களோட ஸ்ரீலங்கா ஏஎஸ்பிஐ இண்டிகேட்டர் 3.19% கூடியிருக்கு. வீக்லி பலனை பார்த்தா ஏஎஸ்பிஐ 5% குறைஞ்சிருக்கு. இந்த கிழமை 15% கச்சா எண்ணெய் குறைஞ்சிருக்கு. அதாவது இப்போ பேரல் ஒன்று $60 போகுது. இப்படி குறைஞ்சு கொண்டு போனால் இது பெட்ரோலிய சம்பந்தமான கம்பெனிகளுக்கு நல்லம். அதாவது லங்கா யோசி அதுக்காக இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நிலக்கரியின் ப்ரைஸ் வீக்லி 5% குறைஞ்சிருக்கு. அதால் எலக்ட்ரிசிட்டி பில் குறைகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கோல்டை பார்த்தா 4% குறைஞ்சிருக்கு வீக்லி, ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் கூடி இருக்கு. சில்வர் மொத்தமாக 11% குறைஞ்சிருக்கு. கொப்பர் வீக்கை பார்த்தா 17%, மந்தை பார்த்தா 10% குறைஞ்சிருக்கு. இது எலக்ட்ரிக் வயர் கேபிள் செய்கிற கம்பெனிகளுக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸாம்பிள் சீரா கேபிள் அவைகளுக்கான இது ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அவைக்கு ரோ மெட்டீரியல் குறைஞ்ச கொஸ்ட்டுக்கு எடுத்து அவையல் லாபத்தை பல மடங்கு லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதோட பிளான்டேஷனில் பார்த்தா நாங்கள் பாம் ஆயில் செய்கிற பிளான்டேஷன் இருக்குது. அவைக்கு ஒரு சின்ன லொஸ்டில் போகும். ஏனென்றால் அவைண்ட பாம் ஆயில் ப்ராடக்டின் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கு 2% கூடி இருக்குது. அது மாதிரி காஃபி ப்ராடக்ட் பெருசாக செய்கிற அளவுக்கு இல்லை என்றாலும் காஃபி 11% குறைஞ்சிருக்கு. டீயை பார்க்குற நேரம் பெரிய மாற்றம் ஏற்படவில்லை. ஆனால் மந்தை பார்க்குற நேரம் 3% குறைஞ்சிருக்கு. ரப்பர் ப்ராடக்ட் இது பெரிய பயங்கர வீழ்ச்சியை கண்டிருக்கு. அதாவது 14% வீக்லி குறைஞ்சிருக்கு. மந்தை பார்த்தா மந்தும் 16% குறைஞ்சிருக்கு. அதே மூலம் யூரியாவை பார்த்தா வீக்லி 8% கூடியிருக்கு. அதாவது பிளான்டேஷன் கம்பெனின்ற ரப்பர், டீ, காஃபின்ற ப்ரைஸும் குறைஞ்சிருக்கு. அதே போல் அவைக்கு போடுற உரத்தின் எக்ஸாம்பிள் யூரியான்ற விலை கூடியிருக்கு. அதால் பிளான்டேஷனுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் இதை பார்க்குறேன். இந்தியா மார்க்கெட் அப்டேட்டை பார்த்தா
முதல் சொன்ன மாதிரி ஏஎஸ்பிஐ 3 வீதத்தாலையும் SL20 4 வீதத்தாலையும் கூடியிருக்கு. ஆனால் டேர்ன் ஓவரை பார்க்குற நேரம் 55 வீதத்தால் குறைஞ்சிருக்கு. பர்ச்சேஸும் குறைஞ்சிருக்கு. டொமஸ்டிக் பர்ச்சேஸ், டொமஸ்டிக் சேல்ஸ், அதை மாதிரி ஃபாரின் பர்ச்சேஸ், ஃபாரின் சேல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. இதை பார்க்குற நேரத்தில் இந்த இன்னும் இன்வெஸ்டர்ஸ் பிலீவ் பண்ணல இது பாசிட்டிவுக்கு போகுமெண்டு. அதோட இன்றைக்கு இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்கு. என்னென்னா நாளைக்குத்தான் திருப்பி டொனால்ட் ட்ரம்ப் சைனாக்கு எதிரான வரியை கூட்டுறதோ குறைக்கிறதோன்ற டிசிஷன் எடுப்பினோம். ஏனெண்டா சைனா திருப்பி 34 வீதம் வரியை விதிச்சிருக்கு. அதை அவைகள் விட்ரோ பண்ணாட்டி அமெரிக்கா திருப்பி 50% வரியை கூட்டுமென்று சொல்லியிருக்கு. அப்படி கூட்டினா திருப்பி ஒரு ஷேர் மார்க்கெட் ஒரு தளம்பல் நிலைக்கு போகும். அதால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லமென்று நான் நினைக்கிறேன். மார்க்கெட் கேபிட்டல் 3 வீதத்தில் கூடியிருக்கு. டேர்ன் ஓவரை பார்த்தா இன்றைக்கு பெருசாக டேர்ன் ஓவர் கொடுத்தது பேங்க். அதுலேயும் கூடுதலாக கீழே போட்ட மாதிரி சம்பத் பேங்க் 4 வீதத்தால் கூடியிருக்கு. கொமர்ஷியல் பேங்க் 6 வீதத்தால் கூட்டியிருக்கு. ஹெட் நேஷனல் பேங்க் 4 வீதத்தால் கூடியிருக்கு. அதுக்கு பிறகு கேபிட்டல் குட்ஸ் அடுத்ததாக இருக்குது. அடுத்ததுக்கு பிறகு ஃப்ரூட் அண்ட் பிவரேஜ் அண்ட் டொபாக்கோ ப்ராடக்டாக இருக்குது. அடுத்தது ரீட்டெயிலிங்காக இருக்குது. அடுத்தது மெட்டீரியல் இருக்குது. இதுதான் இன்றைக்கான அப்டேட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் புது அப்டேட்டோட. நன்றி, வணக்கம்.